மேற்கத்தைய படைப்பில் வருகின்ற மோரியாவின் ஆழத்தில் அடக்கப்பட்ட பெல்ரோக் எனும் தீய சக்தி மீண்டும் விழித்தெழுந்ததைப் போல வடக்கு மண்ணில் தோற்கடிக்கப்பட்ட தமிழினவாத தீய அரசியல் சொல்லிசை பாடகர் கணேஷ்குமார் சங்கீத்சன் கைது விவகாரத்தினூடாக தலை தூக்க முயன்றது. ஆனால் நேற்றைய தினம் குறித்த பாடகர் பிணையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த அரசியல் படுபாதாளத்தை நோக்கி மீண்டும் ஒரு முறை விரட்டியடிக்கப்பட்டது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்த எழுச்சி பாடல் ஒன்றை எடிட் செய்து பதிவேற்றிய குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சி மண்ணைச் சேர்ந்த குறித்த இளம் பாடகர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார். இவரது குறித்த பாடல் நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததோடு நாட்டின் நல்லிணக்கத்திற்கும் அமைதிக்கும் கேடு விளைவிக்கும் வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது உண்மையே. குறித்த பாடகரின் கைது நடவடிக்கைக்கு பின்னர் வடக்கில் எவ்வாறு தமிழினவாத அரசியல் தலை தூக்க முயன்றதோ அதுபோல கைது செய்யப்படுவதற்கு முன்னர், அதாவது பாடல் வெளிவந்த வேளையில் தெற்கில் சிங்கள பேரினவாத அரசியல் தம் தலைகளை உயர்த்தி காட்டின. அந்த காலப்பகுதியில்தான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வெசாக் கூடும் சேதமாக்கப்பட்டிருந்தது. எனவே எரிகின்ற தீயில் சொட்டுகின்ற நெய் போல இந்த விடயம் பேரினவாதிகளுக்கு உத்வேகம் ஊட்டியிருந்தது. இருப்பினும் சிங்கள பேரினவாத அரசியலின் உரிமையாளர்கள் தற்போது அதிகாரத்தை இழந்து அனாதரவாக நிற்கிறார்கள். அத்தோடு கடந்த காலத்தில் அவர்கள் புரிந்த சிறிய மற்றும் பெரிய குற்றங்கள் யாவும் கொடும் நோயாக உருவெடுத்து அவர்களையே இப்போது ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் சட்டத்திடமிருந்து விடுதலை மட்டுமே ஆகும். எனினும் நிரபராதிகளாக அல்லாதோருக்கு சுயாதீன சட்டம் விடுதலை கொடுப்பதென்பது சாத்தியமற்றதாகி இருக்கிறது. அதனால் தற்போது ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையாகவே இருக்கிறது. அதற்காக நாட்டை கொந்தளிப்பு வழியில் இட்டு செல்வதற்கு பல பிரயத்தனங்களை அந்த கும்பல் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றமை கண்கூடு. இவை யாவற்றுக்கும் இடம் கொடுக்காத மக்களாட்சியை உறுதி செய்கின்ற ஓர் அரசியல் கலாசாரம் இலங்கையை வளப்படுத்துவதால் இனவாதிகளின் சூழ்ச்சிகள் தடாலடியாக தோற்கடிக்கப்பட்டு வருகின்றன. வெசாக்கூடு மற்றும் பாடல் விவகாரத்தை பயன்படுத்தி பேரினவாத சுவாலையை கொளுத்துவிட முயன்ற தரப்பினர் அதை சாதிக்க முடியாமல் தோல்வியுற்றனர். ஏனெனில் பேதமின்றி தமிழ் மாணவர்களின் ஒத்துழைப்புடன் வெசாக் விழா பல்கலைக்கழகத்தில் கொண்டாடப்பட்டிருந்தது. அத்தோடு வெசாக்கூடு சேதமாக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் நல்லிணக்கம் சார்ந்து கூட்டு அறிக்கை மாணவர்களால் வெளியிடப்பட்டிருந்தது. அதையடுத்து பாடகர் சங்கீத்சன் கைது செய்யப்பட்டதனால் பேரினவாத தீப்பந்தத்துடன் காத்திருந்த கும்பலுக்கு இரண்டாவது வாய்ப்பும் தவறிப்போனது. எனினும் பின்னர் இதே கும்பல்தான் பயங்கரவாத தடை சட்டத்தில் குறித்த பாடகர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று முதலை கண்ணீர் வடித்தது. கண்ணீர் வடிப்பு நாடகத்தில் முன்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மூத்த புதல்வர் நாமல் ராஜபக்ச இருந்தார். சங்கீத்சனுக்கு ஆதரவாக அன்பு மலையை அவர் பொழிந்தார். அருந்து விழுந்த பள்ளி வாளின் துடிப்பு ஏன் அடங்க மறுக்கிறது என்று பார்த்தபோது மொட்டு கட்சி ஆதரவாளர்கள் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்த சுரேஷ் ஷலேவின் விடுதலைக்காக போராட்டத்தை தொடங்கியிருந்ததை காண கிடைத்தது. அதாவது பயங்கரவாத தடை சட்டம் அநீதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கான முயற்சியாக அது அமைந்திருந்தது. அதனை நியாயப்படுத்துவதற்காக பாடகர் சங்கீத்சனின் கைது விடயத்தை பயன்படுத்த அத்தரப்பினர் முயற்சி செய்திருந்தார்கள். விளக்கமாக கூறினால் 90 நாட்கள் துவான் சுரேஷ் ஷலே தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்த போது வெளிவந்திராத எதிர்ப்புகள் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்துடன் தொடர்புபடுத்தி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதோடு பிரளயமாக உருவெடுத்தது. இந்த சந்தர்ப்பத்திலேயே நாமல் ராஜபக்சவின் அனுதாபம் கிளிநொச்சி பாடகருக்கு கிடைத்தது. ஆனால் அதுவரையில் துயிலெழும் புலி அரசியலுக்காகவே ராஜபக்சர்கள் காத்திருந்தார்கள். கடந்த காலங்களில் தமக்கு தேவைப்படுகின்ற வேலைகளில் எல்லாம் இல்லாத புலியை தட்டி எழுப்பிடும் கண்கட்டி வித்தை அரசியலை ராஜபக்சர்கள் கையாண்டிருந்தார்கள். அதன் மூலமாக தமது அரசியல் இருப்பை பாதுகாத்து வந்தார்கள். பொன்சேகாவின் அண்மைய ஊடக சந்திப்பில் யுத்தம் முடிந்த பின்னர் 2010 ஜனாதிபதி தேர்தலின் போது வவுனியாவில் ஆங்காங்கே குண்டுகள் வெடித்ததாகவும் இது தமிழ் மக்களை அச்சுறுத்தும் விதமாக இருந்ததாகவும் இதன் போது சுரேஷ் ஷலே வவுனியாவில் இருந்தார் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். அத்தோடு ராஜபக்சர்களுக்கு தெரியாமல்
சுரேஷ் அலே கழிப்பறைக்கு கூட செல்ல மாட்டார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது யுத்தத்திற்கு பின்னர் வவுனியாவில் வெடித்த குண்டுகள் தமிழர்களுக்கு ஒரு செய்தியையும் சிங்கள மக்களுக்கு வேறொரு செய்தியையும் கொண்டு சென்றிருந்தமை தெளிவாகிறது. இதிலிருந்து வெளிப்படுகின்ற விடயம்தான் வடக்கில் தமிழினவாத அரசியலும் தெற்கில் சிங்கள பேரணவாத அரசியலும் ஒன்றையொன்று போசித்து பயணிக்கிறது என்பதாகும். சுண்டி விடுகின்ற நாணய குற்றியின் சமனான இரண்டு பக்கங்களாகவே இவை காணப்படுகின்றன. இவற்றுக்கு எதிரான தேசிய ஒற்றுமையை முதன்மைப்படுத்திய புதிய அரசியல் தற்போது அதிகாரத்தில் இருப்பதால் இருதரப்பு இனவாத அரசியலுக்கும் அத்திவாரம் கிடுகிடுத்து போயிருக்கிறது. தடை செய்யப்பட்ட புலி இயக்கத்தை பயன்படுத்தி அல்லது பிரிவினைவாத கருத்தியலை பயன்படுத்தி தனிநபரோ அல்லது குழுவோ பிரபல்யமடையவோ வருமானம் திரட்டவோ முயல்வார்களாயின் அது இலங்கையின் சட்டத்திற்கும் அமைதிக்கும் எதிரானதாகும். சமாதானத்தை உறுதி செய்கின்ற அரச கட்டமைப்பும் சமாதானத்தை விரும்புகின்ற மக்களும் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கவும் போவதில்லை. அதன்படிதான் பாடகர் சங்கீத்சன் அரசு பொறிமுறையூடாக கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இக்கைது விடயத்தை பயன்படுத்தி மிக கேவலமான சுத்துமாத்து அரசியலை சில அரசியல்வாதிகள் வடக்கில் முன்னெடுத்ததாக பாராளுமன்றத்தில் வைத்து கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். இதன் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியில் தாம் இழந்த செல்வாக்கை மீள பெற்றுக்கொள்ளும் முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மூலமாக குறித்த பாடகர் பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே இதன் மூலமாக அரச கட்டமைப்பும் அரசாங்கமும் ஒரு வழியில் நின்று சாதாரண மக்களுக்காக செயல்பட ஆரம்பித்திருக்கின்றமை தெளிவாகிறது. ஆம், பாடகர் விடயத்தில் பயங்கரவாத தடை சட்ட குற்றச்சாட்டுக்களை சட்டமா அதிபர் முழுமையாக நீக்கியுள்ளதோடு இந்த வழக்கினை தண்டனை சட்ட கோவையின் 120ஆம் பிரிவின் கீழ் சாதாரண சட்டப்பிரிவுக்கு மாற்றி பதிவு செய்யுமாறு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சட்டத்தரணிகளான கைலாயநாதன் சுபாகர் மற்றும் தர்மகுலசிங்கம் அஞ்சனன் ஆகியோரின் தலையீட்டில் நேற்றைய தினம் குறித்த பாடகருக்கு பிணை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன், சுத்துமாத்து அரசியல்வாதிகளுக்கும் அவர்களின் எடுபடி சட்டத்தரணிகளுக்கும் ஒரு தாயின் கண்ணீரின் விலை தெரியாது. அதனால்தான் மனித வேதனையை கூட அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று சாடியிருந்தார். ஏனென்றால் இறுதியாக மேற்குறிப்பிட்ட இரு சட்டத்தரணிகளின் உதவியுடன் குறித்த தாயார் தன் மகனை மீட்டெடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இறுதியாக குறித்த பாடகரின் கைது விவகாரத்திலிருந்து நாம் சாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம்தான் பெயருக்கும் புகழுக்கும் பிரபல்யத்திற்கும் தேசிய நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் கேள்விக்குட்படுத்துவதற்கு கிஞ்சித்தேனும் இலங்கையில் இடம் கிடையாது என்பதாகும். அத்தோடு பிரிவினைவாத மற்றும் பயங்கரவாத கருத்தியலுக்கோ சிந்தனைக்கோ செயற்பாட்டுக்கோ எந்த விதத்திலும் நம் நாட்டுக்குள் களம் அமைத்து கொடுக்கப்படாது என்பதாகும். இவ்வாறான சட்டங்களும் நிலைப்பாடும் ஒரு இளைஞனின் எழுச்சியையோ வளர்ச்சியையோ சுதந்திரத்தையோ ஒடுக்கும் காரணியாக அமையவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 76 வருடகால சாப அரசியல், அத்தோடு 30 வருடகால யுத்த சூழல் இனி எப்போதும் இந்த நாட்டில் உருவாக இடம் கொடுக்க முடியாது எனும் முற்போக்கு கோணத்திலிருந்து நாம் இதை பார்த்தாக வேண்டும். கலைஞர்களின் திறமையும் சிந்தனையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் அரவணைத்து முன்னோக்கி வழிநடத்தி செல்லும் உறுதிமிக்க பாலமாக இருக்க வேண்டும் என்பதே நியாயமான எதிர்பார்ப்பாகும். இந்த புள்ளியில் நின்று பார்க்கின்ற போது மக்கள் உரிமைக்கும் பிரிவினைவாத கோஷத்திற்கும் இடையில் நிரம்பவே வேறுபாடுகள் இருக்கின்றவை தெளிவாக புலப்படும். எனவே சொல்லிசை பாடகர் சங்கீத்சனின் விவகாரம் எதிர்காலத்திற்கு நல்ல படிப்பினையாகவும் இனவாத அரசியலுக்கு சாட்டை அடியாகவும் இருப்பது தெளிவானது. எதிர்காலத்தில் ஒரு கலைஞர் வழித்தவறி செல்லாமல் இருப்பதற்கான படிப்பினையாக இந்த விவகாரம் அமைகிறது. அதேவேளை வழித்தவறி செல்பவர்களை கைவிட்டோ அல்லது கை கழுவியோ அவர்களை அப்படியே ஒதுக்கிவிட்டு முன்னோக்கி செல்லும் கொள்கையை அரசாங்கம் கடைபிடிக்கவில்லை என்பதும் உறுதிப்பட்டுள்ளது. வழித்தவறி செல்பவர்களை தெளிவுபடுத்தி நல்வழிப்படுத்தி அரவணைத்து ஒன்றாக பயணிப்பதையே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலக்காக கொண்டிருக்கிறது. அதையே இந்த
கைது விவகாரத்தினூடாகவும் பிணை விவகாரத்தினூடாகவும் எம்மால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.